ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ எல்லாருமேவும் அமௌண்ட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், எப்படா வித்ட்ரா பண்ணலான்ட்டு. ஏன்னா ஒரு சில நெருக்கடினால நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ்னால நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக எனக்குமே அந்த இஷ்யூ இருக்குது. ஏன்னா நாட்கள் போக போக நம்மளுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வொரு சிலமான நிறைய கமிட்மெண்ட்ஸ்களும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடவுள் வழிகாட்டுவார். கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை வந்து வீண் போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் அமௌண்ட் வந்துடும். கம்பெனி வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இந்த கஷ்டமான நாட்களை மட்டும் சீக்கிரம் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிக்கிருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அமௌண்ட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாருமே கேட்டிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு, சீக்கிரம் அமௌண்ட் வரப்போகுது அப்படின்றத. எனக்கு கேட்டோடனே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் எங்கள் ஏரியாவில் இருக்க கடையில், மைவித் ஸ்டோரில் கடையில் வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அங்கே வந்து இந்த ஒரு மீட்டிங் போடுறாங்க. மந்த்லி ஒரு மீட்டிங் போட்டுறாங்க. பரவாயில்ல. போட்டுட்டு அங்கே விற்கிற ப்ராடக்டை பற்றி யாரோ ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க போல் இந்த வட்டம் மீட்டிங்கில். உண்மையிலே அப்படி வந்து நம்மளோட சிறப்புகளை வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லது, பெனிஃபிட்டு. நம்ம ப்ராடக்ட் சேல்ஸும் பண்ணுவாங்க, வாங்கிக்கிறவும் செய்யலாம். இது போக இன்னும் நிறையா ப்ராடக்ட்லாம் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உண்மையிலே அப்படி வந்துச்சுன்னா நம்மளும் பயன்பெறலாம், நம்மளுக்கு கீழே இருக்கவங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இதில் பயன்பெறலாம். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருப்போம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சோடனேவும் கண்டிப்பாக அமௌண்ட்டு போடுற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலே அதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மந்த்தாவது அமௌண்ட் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் நம்ம நல்லபடியாக கிராஸ் பண்ணி வந்துடலாம். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் கூட நம்ம முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து வந்துடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது போக அவங்க போட்டு விட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நம்பிக்கை வரும். இன்னும் நிறையா பேர் நம்மளுக்கு வந்து கீழே சேருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எலெக்ஷனுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் கேஒய்சி ஃபார்மும் அப்டேஷன் அதுக்காகவும் இது ரெண்டுமே முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இனி லைஃப் ஃபுல்லாக மூமெண்ட் ஃபுல்லாக நல்லா ஃப்ரீயாக ஒரு ஹாப்பியாக தான் போகுன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே போகணும் அப்படின்ற நம்பிக்கை, அதாவது ஆசை இருக்குது. கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாள் இருந்தாச்சு, இனி இந்த கஷ்டமான காலகட்டத்தை கடந்து போகிற வரைக்கும் சமாளிக்கின்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்திருக்கும். நிறைய கமிட்மெண்ட்டுகள் இருக்கும். நிறைய நம்ம இதை வச்சேவும் நிறையா மேற்கொண்டு கடன் தான் வாங்கியிருப்போம். ஸோ அதையாவது கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு ஏப்ரல் 19 முடிஞ்சோடனே, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சோடனேவோ இதை கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டாலாவது நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லோரும் இன்னும் பொறுமை காக்கணும்னு நினைக்கிறேன். பொறுமை காப்போம். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நீ இதுக்கு மேலே வரமாட்டோமா. தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர் மெம்பர்ஸ் அண்ட் எம்டி சார் ஆல்சோ.